ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 22வது நோன்பையும் 23வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக அல்லாஹுவால் மிகவும் சிறப்பு வாய்ந்த அத்தியாயங்களாக இருந்தது. இந்த அத்தியாயங்களின் மூலமாக அல்லாஹ் நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான். இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூறாவை நாம ஓதணும் அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும். நாம யார்ட்டாவது ஒருத்தர் பேசினோம்னா அவர் நம்மள்கிட்ட பேசுறாரு, நாம அவர்கிட்ட பேசுறோம்னா எப்படி நமக்கு ஒரு உணர்வு இருக்குமோ அது போன்று இன்று ஓதப்பட்ட சூறாக்களை நாம ஓதணும் அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த சூறாக்களுடைய அர்த்தங்களை நீங்க வேணா தமிழ்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும், நாம அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அத்தகைய உணர்வு மிக்க சூறாக்கள், அத்தகைய உணர்வு மிக்க அத்தியாயங்களை இன்று தொழுகையிலே ஓதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் அதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், எதுவுமே அல்லாஹுவால் எதுவுமே இந்த உலகத்தில் வீணாக படைக்கப்படவில்லை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு காரணம் வச்சிருக்கான். ஒரு எறும்புக்கு கூட அல்லாஹ் காரணம் வச்சிருக்கான். நாம் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம், எறும்பை கூட நான் வீணாக படைக்கலங்கிறான். அந்த எறும்பின் மூலமாக மனிதர்களை உங்களுக்கு படிப்பினை இருக்குது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். தேனை கூட, தேனி இருக்குல்ல, தேனி ஈ, அதை கூட நான் வீணாக படிக்கல, அதுல கூட என்ன செய்யப்படுது, உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அது போன்றுதான் இந்த உலகத்துல அல்லாஹ் எதை படைத்திருக்கின்றானோ எல்லாவற்றிலும் மனிதர்களே உங்களுக்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ் நான் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு மாபெரும் நிகழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல அல்லாஹ் ஒரு மாபெரும் நிகழ்வை சொல்கின்றான். இதாவத்தில் வாக்கியா, ஒரு நிகழக்கூடிய அந்த நாளையில் அது நிகழ்ந்து விடும் என்பதாக ஒரு நாளை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நாள் தான் இந்த உலகத்துல அது எப்போ வரும் என்பதாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வகையான அடையாளத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாள் தான் மறுமை நாள். மறுமை நாள் தான் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அந்த மறுமை நாள் வருவதற்கு உண்டான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரிசைப்படுத்தி சொல்கின்றார்களே, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நெருக்கமா அவங்க சொன்ன பல அடையாளங்களை நம்ம பார்த்துட்டோம். மறுமை நாள் வருவதற்கு உண்டான பல அடையாளங்கள் என்ன செய்யப்படுது நாம பார்த்துட்டோம். அப்ப அத்தகைய காலகட்டத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள்ல நிறைய அடையாளங்கள் நிகழ்ந்திருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த மறுமை நாள் நிச்சயமாக வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அது நிகழ்வதை யாராலும் பொய்யாக்க முடியாது. மறுமை நாள் என்பது அது நிகழக்கூடியது, அதை யாராலும் பொய்யாக்க முடியாது. ஏன் இதை அல்லாஹ் சொல்றானா, இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்லப்படுது, பல விஷயங்கள் சாதிக்க முடியும். அந்த சாதனையின் மூலமாக பல விஷயங்களை என்ன செய்ய முடியும், தடுத்து நிறுத்த முடியக்கூடிய ஒரு அறிவை மக்கள் கொண்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் சொல்றான், இதா வக்காத்தில் வாக்கியா, அந்த நாள் நிச்சயமாக நடக்கும். லைசனிவ காத்திகா, அதை யாராலையும் பொய்யாக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை கொண்டு வந்தால், எவ்வளவு பெரிய அறிவை கொண்டு வந்தால், எத்தனை பேர் சேர்ந்தாலும் அந்த மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அது நடக்கும். அது நடக்கல லைசனிவ காத்திகா, அது யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை பொய்யாக ஆக்க முடியாது. அந்த நாளையில அல்லாஹ் சொல்றான், ஹாஃபிலத்து ராஃபியா, அந்த நாளையில பலரை அந்த நாள் உயர்த்தி விடும், பலரை அந்த நாள் தாழ்த்தி விடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த நாளையில பலரை அந்த நாள் உயர்த்தியும் விடும், பலரை அந்த நாள் தாழ்த்தியும் விடும். அப்ப உயர்த்தி விடும் தாழ்த்தி விடும்னா என்ன, சில மனிதர்கள் உயர்ந்த நிலையில இருப்பாங்க அந்த மறுமையினுடைய நாளையில, சில மனிதர்கள் தாழ்ந்த நிலையில இருப்பார்கள். பூமி கடுமையாக சுருக்கப்படும், மலைகள் எல்லாம் உஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கப்படும். மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
வானம் முழுவதும் தூசியால் நிறைந்திருக்கும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். அத்தகைய நாளையில வசாபிகூன சாபிகூன் உலாய்கள் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நாயும் சொல்லிட்டு லைனா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். அதுல 3 வகையான பிரிவுகளாக அல்லாஹ் பிரிக்கப்படுவீர்கள் என்பதாக இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். 3 வகையாக உங்களை நான் பிரித்து விடுவேன். அல்லாஹ்வினுடைய அந்த மறுமையினுடைய நாளையில 3 கூட்டங்களாக நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதலாவது பிரிவினர் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலது பக்கத்தில் உடையவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களை ஏன் அல்லாஹ் வலது பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தான் என்பதாக நாம் ஹதீஸ்ல எடுத்து பார்க்கும் பொழுது, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கோபம் வந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், பாவத்தை கண்டால் பயந்து ஓடுவார்கள், பெற்றோர்களை மதித்து நடந்தவர்கள், திருட்டுத்தனம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அடுத்தவர்களை சூழ்ச்சி செய்யாமல் இருந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எந்த நிலையிலும் புறக்கணிக்காமல் வாழ்ந்தவர்கள், கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, மனைவிக்கு கட்டுப்பட்ட மனைவியினுடைய கடமைகளை நிறைவேற்றிய கணவன், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்தவர்கள், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, நல்ல அறிவை, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்த பெற்றோர்கள் என்பதாக பல தகவல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க தான் அல்லாஹ்வினுடைய வலது புறத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் பாக்கியமானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். இது முதல் பிரிவினர். 2வது பிரிவினரை சொல்றாங்க, இவர்கள் இடது பக்கத்தில் இருப்பார்கள். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளை அவர்களிடத்துல சொல்லப்படும் பொழுது அது ஏளனமா பார்ப்பார். அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அசட்டையாக இருந்து கொள்வார். உண்மையான விஷயத்தை பொய்யாக மாற்றுவார், பொய்யை உண்மையாக மாற்றுவார். உண்மையோடு பொய்யை கலந்துருவாரு, பொய்யை உண்மையோடு கலந்துருவார். பேசினால் பொய் பேசுவார், நம்பினால் துரோகம் செய்வார், சூழ்ச்சி செய்வார், அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை அபகரிப்பதில் முன்னோற்றமாக இருப்பார், அடுத்தவர்களுடைய சொத்து சுகங்களை அபகரித்து வாழ்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருப்பார், உடன் பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்வார், பெற்றோர்களுக்கு மாறு செய்வார், பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை, கண்ணியத்தை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மறந்து விடுவார், பெற்றோர்களை கொடுமை செய்வார், வேதனை செய்யக்கூடியவர்கள் இந்த கூட்டத்துல நிற்பாங்க. இவர்கள் இடது பக்கத்தில் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவர்கள் தான் துரதிஷ்டவாதிகள், இவர்கள் தான் துரதிஷ்டவாதிகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். 3வது பிரிவினை அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நன்மையாலும் நன்மையான காரியங்களிலும் முந்தியவர்கள், அது மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதிலும் இவர்கள் முந்தியவர்கள். 3வது பிரிவினர்கள் இன்பம் தரும் சொர்க்கத்தில் அல்லாஹ் இவர்களை சுவாசிக்க செய்வான் என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் இந்த 3 பிரிவினர்களை பற்றி இன்னும் தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றா. நம்ம சுருக்கமா பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உண்மையான சகோதரர்களே, அல்லாஹ் வலது பக்கத்திலும் 3வது பிரிவினராக சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானார். அல்லாஹ் அந்த கூட்டத்தை சேர்த்து வைக்கிறோம். நாம என்ன செய்யணும்? இப்படியே அடுக்கடுக்கு அல்லாஹ் சொல்லிட்டே வரான். அடுத்து சொர்க்கத்தை பத்தி பேசுறான். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் செல்லக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த இடது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் போகக்கூடிய நரகம் எப்படி இருக்கும்? அந்த நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும்? அந்த நரகத்துல அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்படும்? இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த 3வது பிரிவினர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதனுடைய சிறப்பு என்ன? அங்க என்ன உணவு கொடுக்கப்படும்? என்ன நீரை அவர்கள் அருந்துவார்கள்? அவங்க எப்படி இருப்பாங்க என்கின்ற எல்லா தன்மையும் சொல்லிட்டு, அல்லாஹ்வினுடைய வலது புறத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, அல்லது அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நடுப்புறத்துல அந்த 3வது பிரிவினர்கள்ல நாமளும் ஒரு ஆளா ஆயிடும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதை தவறாம செஞ்சுட்டு வாங்க. இந்த அமலை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த செயலை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 பாக்கியத்துல ஏதோ ஒண்ணு கொடுத்துருவான். ஒண்ணு வலது புறத்துல இடம் கிடைச்சிரும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த 3வது பிரிவினர்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இடம் கிடைச்சிரும். அதுக்கு நீங்க இதை செய்யுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஆகவே நபியை நீங்கள் சொல்லுங்கள், மகத்தான உங்களுடைய இறைவனுடைய திருப்பெயரால் நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ். அப்ப இந்த திக்ர் இருக்குதே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உலக வாழ்க்கையிலையும் சரி, மறுமை வாழ்க்கையிலையும் சரி. அந்த நாளை ரொம்ப கடுமையான நாள்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கடுமையான நாளையில மலைகளே பஞ்சு பஞ்சாக தூள் தூளாக பறக்கப்படக்கூடிய அந்த நாளையில எந்த விதமான பதட்டமும் இல்லாம,
எந்த விதமான பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா அல்லாஹ்விடத்துல நடுப்புறத்திலேயோ அல்லது வலதுபுறத்திலேயோ நிம்மதியா நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை திக்ரு செய்வதால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் வழங்கினார். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக நிறைய சிறப்புகளையும் வெகுமதிகளையும் அல்லாஹ் நிறைவாக வழங்கி கொண்டே இருப்பான். திக்ரை கொண்டு எதை வேண்டாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம சாதிச்சிடலாம். எப்படி ஒரு குழந்தை தனக்கு தேவையானதை தன்னுடைய தாயிடத்திலேயோ தந்தை இடத்திலேயோ அழுகையை கொண்டு சாதிச்சிருதோ, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, பிடிவாதம் பண்ணுது, எனக்கு இதுதான் வேணும் என்பதாக பிடிவாதம் பண்ணுது. தாயிட்டையோ தந்தையிட்டையோ அதை அழுது அதை பிடிவாதம் செய்யும் போது என்ன செஞ்சிருவோம்? ஒரு கட்டத்துக்கு மேல தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அதை வாங்கி கொடுத்துருவோம். அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். காரணம் என்ன? அது அழுகுது. அதன் அழுகையை கொண்டு அதை சாதிச்சிருது. அது போன்றுதான் இந்த திக்ரு. திக்ரை கொண்டு நம்ம அல்லாட்ட பிடிவாதம் பண்ணோம்னா அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னு சொன்னா நம்ம கேட்கிறது திக்ரு என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒண்ணுமே வேணாம், அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு ஒரு திக்ரை செஞ்சு நம்ம பிடிவாதம் செஞ்சோம்னா, ஏன் அல்லாஹ் எனக்கு நீ இதை கொடு, எனக்கு பொருளாதாரத்தை கொடு, எனக்கு வசதியை கொடு, எனக்கு சொந்த வீடு வேணும், வீடை கொடு, வாசலை கொடு, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்ன நமக்கு தேவையோ அதை பிடிவாதமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொன்னா திக்ரை கொண்டு கேட்கலாம். அல்லாஹ்வினுடைய பெயரால் திக்ரு செஞ்சுட்டு உரிமையா கேட்கலாம், பிடிவாதமா கேட்கலாம். அப்படி கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பெயரால் நீங்கள் திக்ரை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திக்ரை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய படிப்பினை இதுதான். அல்லாஹ் நம்மை எந்த கூட்டத்தை அல்லாஹ் சிறந்தவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக சொன்னானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக. கனிமிக்க சகோதரர்களே, இரண்டாவது தகவல் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இயற்கையாகவே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம் இந்த குணத்தை அல்லாஹ் வேணாங்கிறான். இந்த மாதிரி குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க தவிர்த்துக்கங்கன்னு ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான், நீ கைலா தஅஸவு அலாமா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். அதாவது உங்களை விட்டு ஒரு விஷயம் தவறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, உங்களை விட்டு ஒரு விஷயம் தவறி போனதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு, ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சு, இல்ல நாம நினைச்சது என்னமோ ஒண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீ கைலா தஅஸவு அலாமா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். உங்களை விட்டு தவறி போன ஒரு காரியத்தை நினைத்து, உங்களை விட்டு தவறி போன ஒரு விஷயத்தை நினைத்து, ஒரு காரியத்தை நினைத்து ஒருபோதும் நீங்க கவலை கொள்ளாதீங்க. எல்லாம் சொல்றான், கவலைப்படக்கூடாது. நம்ம இது இப்படி செஞ்சிருந்தா நமக்கு இப்படி ஆயிருக்குமே, இது யதார்த்தமாகவே உள்ளத்துல வர்றது, இது யதார்த்தமாகவே நம்ம உள்ளத்துல வரக்கூடிய விஷயம் தான் இது. நான் இதை இப்படி செஞ்சிருந்தா நமக்கு இது கிடைச்சிருக்குமே, நாம இந்த மாதிரி பண்ணிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்குமே, நாம இதை இப்படி செஞ்சிருந்தா நமக்கு இது இப்படி நடந்திருக்குமே, இதை செஞ்சதுனால இது கிடைக்காம போயிடுச்சு, இது வந்ததுனால இது போயிடுச்சு என்பதாக உங்களை விட்டு தவறி போன ஒரு காரியத்தை, அது நல்லதாகவே இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலை கொள்ளாதீங்க. அந்த கவலை நீங்கள் அடையக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கினானோ அல்லாஹ் வழங்கியதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? திருப்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கினானோ அதை கொண்டு நீங்க திருப்தி அடைய பழகிக்கீங்க. அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் உன்னை கொடுக்குறானா அதை கொண்டு திருப்தி அடைஞ்சு கொள்ளுங்க, தவிர அதை கொண்டு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி அடைவதையும் மகிழ்ந்து விடாமல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிட்டு, வல்லாஹு லா யுஹிப்புக்குல்ல முஹ்தாலின் ஃபகூர், கர்வமும் பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவை அல்லாஹ் பேசுகின்றான். அருமையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சோதனை தான். இங்க இன்பமே கிடையாது. இங்க எந்த விதமான சந்தோஷமும் இந்த உலக வாழ்க்கையில கிடையாது, எந்த விதமான இன்பமும் இந்த உலக வாழ்க்கையில கிடையாது. இந்த உலகமே உங்களுக்கு ஒரு சோதனை தான். ஒரு புறத்துல சொத்து சுகத்தை அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், இன்னொரு புறத்துல பொருளாதாரம் பற்றாக்குறைகள் துன்பங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். இது ரெண்டுமே உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். துன்பமும் வரும், இன்பமும் வரும், பணமும் வரும், வராமையும் போகும், வறுமையும் வரும், செழுமையும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு மாறி மாறி வரும். இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடிய சோதனை. இதை கொண்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அளவு கடிந்த அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் அடைந்து விடக்கூடாது. நிறைய பொருளாதாரமா வருது, நிறைய காசு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு, நல்ல வருமானத்துல முன்னேற்றம் வருதுன்னு சொன்னா அதை நீ கொண்டு நீங்க திருப்தி அடைஞ்சுக்குங்க.
ஆனா அதை நீங்க பெருமையா பண்ணிடாதீங்க. அது உங்களை நீங்க ஒரு பெருமையா எடுத்துடாதீங்க. அதை நீங்க பெருமையாகவும் அதையே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய விஷயமாக நீங்க மகிழ்ந்து விடக்கூடாது. வல்லாஹுலா யுஹிப்புக்குள்ள முஹ்தாலின் ஃபகூர், கர்வமும் பெருமையும் எனக்கு பிடிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதே போன்று உங்களை விட்டு ஒண்ணு போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை குறித்து நீங்க கவலையும் அடையக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை எல்லாம் சொல்லுகின்றான். கருமிக்க சகோதரர்களே, அலைக்கழிக்கும் நிலையாக இந்த உலகம் உங்களுக்கு மாற்றப்படும். இந்த உலகம் என்ன செய்யும்னா உங்களை மாறி மாறி அலகழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வசதியும் செல்வமும் அல்லாஹ்வை மறக்கடித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்ன செய்ய வேணாம், அல்லாஹ்வை உங்களை விட்டு மறக்கடிச்சிட வேணாம். நீங்கள் ஒன்றை இழந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இழந்ததை நினைத்து அல்லது அதையே நினைத்து சிந்தித்து அல்லாஹ்வினுடைய அந்த இறை நாட்டத்தை நீங்க என்ன செய்யறாதீங்க, பாலாக ஆக்கிடாதீங்க. எது உங்களை விட்டு போச்சோ அதை அதோட விட்டுருங்க. அதை பத்தி நீங்க சிந்திப்பதன் மூலமாக இறை நாட்டத்தை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பாலாக்கி விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். சுருக்கமா அல்லாஹ் சொல்றான், பொறுமையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அந்த பொறுமைதான் இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் கொண்ட சோதனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து விடும் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். யார் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை திருப்தி கொண்டு, அல்லாஹ் யாரிடத்துல எதை எடுத்தானோ அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாரோ, இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அவரை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு கிடைக்கும் என்பதாகவும் அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எந்த குணத்தோடு வாழ சொன்னானோ அந்த குணத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.